வீரமாமுனிவர் தமிழ் பாடப்புத்தகத்தில் நாம் அதிகம் தெரிந்து கொண்ட நபர்களில் ஒருவர். திருவள்ளுவரைப் போல இவரும் ஒரு தமிழர்தான் என எண்ணிக்கொண்டிருந்தேன். தாமதமாக தான் அவர் இத்தாலி நாட்டைச் சார்ந்த அருட்பணியாளர் என்று தெரிந்து கொண்டேன். அதே ஆவலோடு அவர் எப்படி இருந்தார் என இணையத்தில் தேடலானேன். இத்தாலி நாட்டு குரு, கருப்பு அங்கியில் இருப்பது தானே இயல்பு என்ற எண்ணத்தோடு சென்ற நான் இணையத்தில் பார்த்ததோ ஒரு காவி தரித்த துறவியை. இணையத்தில் ஒரு புகைப்படத்தில் கூட அவர் கருப்பு அங்கியில் இருக்கவில்லை. இது எப்படி சாத்தியமாயிற்று என்ற கேள்வியோடு அவரை பற்றிய எனது தேடலை தொடங்கினேன். ஒருமுறை எனது நண்பருடன் உரையாடி கொண்டிருக்கும் போது அவரது பெயரை இடைவெளி இல்லாமல் குறிப்பிடும்போது தனக்கு கோபம் வருவதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். எந்த ஒரு மனிதனும் தனது பெயர் சரியாக எழுதப்பட உச்சரிக்கப்பட விரும்புவது இயல்புதான். ஆனால் இந்த மனிதர் தனது பெயரையே மாற்றிக்கொண்டிருக்கிறார். கான்ஸ்டன்டன் ஜோசப் பெஸ்கி என்ற தமது பெயரை தமிழில் தைரியநாதர் அல்லது வீரமாமுனிவர் என மாற்றிக்கொண்டிருக்கிறார். தான் அந்த பெயராலேயே அறியப்பட வேண்டும் என்றும் விரும்பியிருக்கிறார். அவர் விருப்பம் போலவே இன்றும் அறியப்படுகிறார். பெயர் என்பது எந்த ஒரு மனிதருக்கும் அடையாளத்தை தருகிறது. ஆனால் இவர் அந்த அடையாளத்தையே மாற்றி இருக்கிறாரே. அதே போல எந்த ஒரு கலாச்சாரத்திற்கும் அடையாளமாக அமைவது அந்த கலாச்சாரத்தின் உணவு, உடை, மொழி, இலக்கியம் மற்றும் பழக்க வழக்கங்கள் என கூறலாம். அந்த விதத்தில் தனது உணவு, உடை, மொழி, இலக்கியம் மற்றும் பழக்க வழக்கங்கள் என தன் ஒட்டுமொத்த அடையாளத்தையே மாற்றியிருக்கிறார். எப்படி இவரால் இது சாத்தியமாயிற்று? இந்த கேள்விக்கு இரு பதில்களை கூறலாம் என நினைக்கின்றேன். ஒன்று, அவர் கிறிஸ்துவின் மீது கொண்ட ஆழமான அன்பு, ஏன் ஆழமான காதல் என்று கூட கூறலாம். இரண்டாவது, அந்த அன்பை பற்றி அவரது ஆழமான புரிதல். இயேசுவின் மீது இவர் கொண்டிருந்த அன்பு மட்டும்தான் தனது கலாச்சாரத்தை, அடையாளத்தை துறந்து தான் பணி செய்த மக்களின் கலாச்சாரத்தை, வாழ்க்கை முறையை இவர் முழுவதுமாக உள்வாங்க உதவியது என நம்புகிறேன். தான் உள்வாங்கியது மட்டுமன்றி இலக்கியம், சமூக பணி, ஆன்மீக பணி, மருத்துவ பணி, பங்கு பணி என தனது வெவ்வேறு பணிகள் வழியாக நம் கலாச்சாரத்தை வளர்த்தெடுத்திருக்கிறார். இறைவன் மீது கொண்ட ஆழமான புரிதல் என பார்க்கும்போது அவரது காலகட்டத்தில் குறிப்பாக தமிழ் ஒரு நீச மொழி என மேலை நாட்டு குருக்களால் பார்க்கப்பட்ட சூழலில் தமிழ் மொழியை கற்று அதில் புலமை பெற்று லத்தீனுக்கு இணையான இலக்கணச் செறிவை கொண்ட ஒரு இனிமையான மொழி தமிழ் என ரோமையில் இருந்த தன் சபை தலைவருக்கு தன் கடிதத்தின் வாயிலாக எடுத்துரைக்கிறார். தன் படைப்புகள் வாயிலாக பறைசாற்றி இருக்கிறார். ஆக இந்த வீரமாமுனிவர் நமக்கு கூறும் பாடம் 2 என நம்புகின்றேன். முதலாவது, கடவுளை நாம் எடுத்துரைப்பதற்கு நமக்கு எதுவும் உதவியாக இருக்கலாம். தமிழ் கலாச்சாரம் என்ற ஒன்றை பயன்படுத்தி தமிழகமெங்கும் இயேசுவை எடுத்துச் சென்றிருக்கிறார் இந்த முனிவர். இரண்டாவது, பழமைவாதம் அதிகமாக பரவிக்கொண்டிருக்கும் இந்த சூழலில் தான் வாழ்ந்து வளர்ந்த கலாச்சாரத்தை தூக்கி எறிந்துவிட்டு தான் புதிதாய் கற்றுக்கொண்ட கலாச்சாரத்தை தழுவி இந்த புதிய கலாச்சாரத்திற்காக பணி செய்து, கலாச்சாரங்களில் எதுவும் உயர்ந்தது தாழ்ந்தது இல்லை, எல்லாம் அதற்கான தனித்துவத்தோடு இருக்கின்றன என்று இந்த உலகிற்கு எடுத்து கூறியிருக்கிறார். இந்த மாபெரும் துறவி இன்று நமக்கும் அதே அழைப்பை விடுக்கிறார். இயேசுவை பின்பற்ற, அவரை பிறரிடம் கொண்டு செல்ல எதுவும் தடையில்லை. அதே நேரத்தில் பழமைவாதம் உள்ளிட்ட எந்த காரணிகளும் மனிதர்களை பிரித்துவிட முடியாது. இந்த அழைப்போடு தொடர்ந்து பயணிக்க நாம் தயாரா?